ஹே ஆல், இன்றைக்கி சட்டுப்புட்டுன்னு செய்கிற தக்காளி சாதம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி காய்ந்த பிறகு கடுகு, கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது பொடியாக நறுக்கிய வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வதக்கி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு 1க்கு 2 அரைச்சி வச்சுருக்கேன். இது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு வேணும்னா நல்லா மையாவும் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது இந்த ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடியாக நறுக்கிய தக்காளியை சேர்த்து அதையும் சேர்த்து நல்லாவே வதக்கிக்கோங்க. இது கூடவே பச்சை மிளகா, பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நல்லா வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக வத்தல் பொடி, மிளகா பொடி, மல்லிப்பொடி, மசால் பொடி, மஞ்சள் பொடி, குருமிளகு பொடி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்படி குழைவாக வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சமாக எடுத்து மாற்றி வச்சுருக்கேன். இப்போது சாதம் சூடாக இருந்துச்சுன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த தொக்கோட சாதம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சூப்பரான டேஸ்டான தக்காளி சாதம் ரெடியாக இருக்குது. நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.